ஹலோ டாக்டர், நான் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துடுவேன் டாக்டர். அம்மா பத்திரமா பார்த்துக்கங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இரு கொஞ்சம் கூலாகட்டும். எடுறா. எவிடன்ஸோட வச்சு இவனை எரிச்சிடலாம்டா. வண்டியில் தூக்கி போடுங்கடா. எவ்வளோ தண்ணி எடுத்துடா. நான் போகிறேன். அண்ணா, ம், 3 லட்சம் பணம் கேட்டிருந்தேன் அண்ணா. என்னடா பணம் பண்ணனு? நான் தான் 2 வாரம் ஆகும்னு சொன்னேன்ல. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கண்ணே. 2 வாரமாக அதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. அம்மா தானே, வயசாயிடுச்சுல்ல, போனா போட்டும் விடு. அண்ணா, தப்பாக பேசுகிறீங்க. இப்போ நல்லா வேலை பார்த்ததுக்கு நல்லா பேசுகிறீங்க. போதுண்ணா, சம்பளத்தையாவது கொடுங்க. இல்லைண்ணா இல்லைண்ணா அப்புறம் இரா சார்ண்ணே சார்ண்ணே சார்ண்ணே. என்ன கஜா கொதிக்கிற? ஏய், அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வா. இந்த அட்ரஸில் உள்ள ஒன்று முடிச்சுட்டு வர 3 லட்சத்தை எடுத்துக்கோ. சந்தோஷமா? சரிண்ணா. டேய் மாப்பிள்ள, என்னடா அவுட்ட போய் அப்படி பேசுற? உன்கிட்ட வேலைக்கு சேரும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் விடு. நீ சேர போகிறது கட்டவுட் கேங் கிட்ட. கட்டவுட் கமல் இவன் தான் இந்த கேங் லீடர். இவனுக்கு அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. அவன் முன்னாடி எவன் வளர்ந்தாலும் அவனை தீர்த்துட்டு தான் மறுவேலை பார்ப்பான். ஸ்கூலில் இவனோட ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்றதுக்காக அதுலேருந்து இவன் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. இவன் ஒரு ரேபிஸ்ட், சைக்கோ. ஒரு பொண்ணு ஒத்துக்கலைன்னா அவள் உயிரோடே இருக்கமான். ஒத்துக்கிட்டா உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அவன் எந்த உறவு முறையுமே பார்க்கமான். அவனுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. இந்த நிமிஷம் அவனை கொன்னா கூட இந்த ஊரே சந்தோஷமாக கொண்டாடும். ஊரில் ஒருத்தன் இவன் கட்டோட்டோட பெருசாக வச்சுட்டான்றதை இவனால் தாங்கிக்கவே முடியல. அவனை ரோட்டில் துரத்தி வெட்டினான். கொலை அன்னையிலேருந்து தான் இவன் கட்டோட் கமலாக மாறினான். அவங்க எங்களை தான் நீ சேர போகிற. பார்த்து பத்திரமா இருந்துக்கும். என்ன வேணால் நடக்கலாம். அண்ணா, கணேசன் பேசுகிறேண்ணா. அன்னைக்கு கேங்கில் ஒருத்தனை போடணுன்னீங்களே, அவன் எப்போ தான் செம்மேட்டை கிராஸ் பண்ணுறான். போட்டுட்டா? பில்வா நீங்கள்? ஆமாம், நீங்கள்? சொல்லுங்கண்ணா. கணேசனுக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ணே கால் போயிட்டுருக்குதுண்ணே. கணேசா, கணேசா, போன வாரம் ஒருத்தனை போட சொல்லியிருந்தேன்ல, அவன் ஒரு அட்ரஸ்க்கு போயிருக்கான். அவனை போட்டுறியா? அண்ணா, இப்போ தானே நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி போடவான்னு கேட்டேன். என்கிட்டயா? வண்டி ஏறுறா.
ஹலோ டாக்டர், சொல்லுங்கள். இன்னும் 1 ஹவரில் பணத்தோடு வந்துடுவேன் டாக்டர். அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் டாக்டர், கண்டிப்பாக வந்துடுவேன் டாக்டர். டேய், என்னை கொல்ல சொன்னவன்ட்ட சொல்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. அவங்க கறிசோறு ஒன்றும் கேட்கலடா, கால் கஞ்சி தாண்டா கேட்குறாங்க. சொல்லு அவன்கிட்ட. இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு. யாருமா? கஜா என்னாச்சு? உன்னை போட்ட தானே? ஹே, இப்போ சாவ போகிறேன். சாவுக்கு பயந்துருந்தா இந்த கேஸே எடுத்துருக்க மாட்டேன்டா. என்ன கேஸு? உன்னை அனுப்புனவன் சொல்லலையா? பெத்து வளர்த்த மயன் வயசான காலத்தில் வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி 20 வருஷமா ஏமாந்து போன தாயே தன்னை கர்ணகுலம் செய்ய சொல்லி கேட்ட கேஸுடா. 70 வயசு அம்மாவை தான் புருஷன் செத்ததுக்கப்புறம் தன்னோட கோடிக்கணக்கான சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டு இல்லத்தில் சேர்த்துட்டான். 7 வருஷமா வருவான்னு பார்த்துட்டு இருந்த அந்த தாய்க்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம்தான். பெத்த மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்கடா. அதை அவங்க உணரும்போது அவன் பிறக்கும்போது இருந்த வலியை விட 100 மடங்கு வலியை உணர்ந்தாங்க. உடம்பால் இல்லை, மனசாலடா. அதில் அவங்களுக்கு பக்கவாதம் வேறு. அந்த பக்கவாதத்துக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் தவிக்கிறாங்க. டெய்லி கத்துவாங்க, கதறுவாங்க. இந்த சத்தமாக தான் மயங்காதில் விழுந்துடாதான்னு 7 வருஷமாக விழுகவே இல்லை. தான் சொத்தை திருப்பி வாங்குறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் பக்கவாதத்தோடு நடந்த அந்த அம்மா கிடைச்சது என்னமோ ஏமாற்றம்தான். உடம்பாலையும் மனசாலையும் தான் வலியை தாங்க முடியாமல் என்னை கருணகுல செஞ்ச சொல்லி கெஞ்சினாங்கடா. அதை பார்த்துட்டு நானாக போட்டதுடா இந்த பொதுநல வழக்க. உனக்குலாம் என்னடா தெரியும்? கேவலம் பணத்துக்காக ஒருத்தன் கொல்ல சொன்னான். ஏன் கொல்றோம், எதுக்கு கொல்றோன்னு தெரியாமல் கொன்றுவியாடா? என்னது கேவல பணமா? ஒரு அம்மாவாசை இல்லை, அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு, பணத்தை பற்றி சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் பணத்தை பற்றி என்ன தெரியும்? உன் இடத்துல நான் இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பேன். அனுபவிச்சிருந்தாலும் அதோட வழியெல்லாம் தெரியும். பணம் இல்லாட்டி சுடுகாட்டில் கூட அவங்க பணத்தை எரிக்க மாட்டாங்க. இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பணம் தான். எல்லோரும் மாதிரியும் நானும் படித்து கௌரவமாக வாழணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டுச்சு. கஷ்டப்பட்டு BA வரைக்கும் படித்தேன். 3rd இயரில் என்னால் ஆனால் ஃபீஸ் கட்ட முடியலை. அந்த பணத்தை கட்ட யாருக்கிட்ட காசு வாங்குறது தான் என்னோட பிரச்சனை. ஏன்னா நான் காசு வாங்காத ஆளே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அம்மா கொடுத்துரும். ஆனால் சில பேர்ட்ட வாங்கின கடனை என்னால் அடைக்க முடியலை. மீசையை முறுக்கிக்கிட்டு கெத்தா நிமிந்து போகிற வயசில் உடம்ப தளர்த்தி வயசு வேகத்தை குறைச்சிக்கிட்டு லேசான குரலில் அண்ணன் ஃபீஸ் கட்டணும், ஒரு 500 ரூபா காசு இருந்தால் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுத்துட்றேன்னு மற்றவங்கள்ட்ட கெஞ்சிற வழி இருக்கே. இப்படி கேட்டு கேட்டு அழுத்து போய் படிப்பே வேணான்னு வேலைக்கு போக முடிவு பண்ணேன். 1 மாதம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உடக்கடையில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். நீ டீக்கல்ல வெயிட் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன்னா. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஆள் வரவே காணும்.
ஒரு டீ வாங்க கூட 10 ரூபா காசு இல்லாத எனக்கு என் சட்டை பாக்கெட்டில் ஒருத்தர் 500 ரூபா திணிச்சிட்டு போனான். அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் உதவியாக நினச்சி செஞ்சேன், அவன் என்னை அடியால நினச்சி காசு கொடுத்தான்னு. அவன் விட்டுட்டு போன வண்டி என்னோடதுன்னு நினச்சே 1 மணி நேரத்துக்கே 10,000 ரூபா சம்பளம் என்னை தேடி வந்துச்சு. 1 மாசமாக கஷ்டப்பட்டு உரக்கடையில் வேலை பார்த்தாலும் 6,000 ரூபா தான் சம்பளம். ஆனால் இங்கே 1 மணி நேரத்துக்கே 10,000 ரூபா. நான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னால் போகாமல் இருக்க முடியலை. பணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்போ தான் நினச்சேன், பணத்தை தேடி நான் ஒன்னப்ப பணம் என்கிட்ட வரல, இப்போ அதுவாக வருது, என்னால் விட முடியலை. படித்து உழைச்சி வாழணும்னு நினச்சேன், ஆனால் என்ன அடித்து மிதித்து தான் பொழைக்கணும்னு பணம் உணர்த்துனுச்சு. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, நான் வேலை ரெடி பண்ணிட்டேன் மாப்பிள்ள. மாசத்துக்கு 6,000 ரூபாடா. அடியே அந்த அண்ணன் 1 கோடி இல்லடா. ஆத்துரா. 6,000மா மாசமா? பின்ன வாரத்துக்கு ஆத்துருவாங்க. 6,000 மாசம் தான். நான் ஆல்ரெடி அப்பாயிண்டட். ஏய் கார் வந்துட்டு, நீ கிளம்பு கிளம்பு. நான் செத்துட்டாலும் அந்த அம்மா எப்படியாது கடைசி வரையும் காப்பாற்றி. ஏய் அதெல்லாம் ஒன்றாவது, நீ கிளம்பு. மாப்ள நீயா? அண்ணனை முடிச்சிட்டேன் மாப்பிள்ள. உன்னை போடுறேன்னாரு. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், நம்ம கூட வேலை செஞ்ச பையனானு. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஓ நிலமா எனக்கு நாளைக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அதான் அவரை முடிச்சிட்டேன். மாப்பிள்ள இவனை என்ன பண்ணலாம்? சார் சாரி சார், இந்தாங்க வண்டி சாவி. என்னோட வண்டி சாவி தான். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஆனால் ஒன்று சார், நான் நிறைய கெட்டது பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாம் சில நல்லதுக்கு தான். கேஸை நீங்கள் வாதாடுங்க, தீர்ப்பை நாங்கள் பார்த்துக்கோம். மாப்ள நாளைக்கு அவனை போய் பார்க்குறோம்டா. சொல்லுங்க டாக்டர். என்னடா அம்மாவை காணுமா? என்ன சொல்கிறீங்க? அங்கே தான் இருப்பாங்க டாக்டர். என்னது வேலையை பற்றி சொன்னாங்களா? இதோ வந்துகிட்டு இருக்கோம் டாக்டர், இதோ வந்துடுறேன். மாப்பிள்ள அம்மா ஈவினிங் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டாங்களாண்டா. எங்கே தேடி பார்த்தா அவங்கள காணுமாண்டா. பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்களாம், நான் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டா என் பையன் செய்கிற ரவுடிசம் சரின்னு ஆயிரும், அது என் மனசை உறுத்திட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாண்டா. இந்த பொழப்பு நமக்கு எதுக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கடா. நம்ம எவ்வளோ கோடி தான் கொடுத்தாலும் இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறவங்க தான்டா அம்மா. நம்ம அம்மாவே நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இதில் அடுத்தவன் பஞ்சாயத்து நமக்கு எதுக்குடா. எப்படியெல்லாம் நீங்க பசங்களை பார்த்துட்டீங்க, எப்படியெல்லாம் படிக்க வச்சீங்க? அது சொல்றதுக்கு முடியாது. பாட்டி, அதை சொல்ல முடியாது. அதெல்லாம் சொன்னால் மனசுதான் வேதனையாக இருக்கும். அவர் இறந்துட்டார், சீக்கிரமே இறந்துட்டார். அதை போகவும் கையில் காசு இல்லை இல்லையா, வருவாய் கிடையாது. நமக்கு இருந்த இடைஞ்சலாக இருக்குன்னு நீ எங்கேயாவது போய்க்கோ அப்படின்ட்டாங்க. சரி, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேர் வந்து என்னை பார்க்க வேண்டாம். ஒரு மனசில் ஒரு நீ எங்கேயாவது போகணும். 11:30 மணிக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே தத்துனாங்க.